கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யாவரும் கொஞ்ச நேரம் உற்சாகமாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற ரிப்ளை தான் ஒரு பூஸ்டை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமே என்று உபவதி எழுந்து வா, உம் நேசரை சந்திக்கவே. என்னோடு சேர்ந்து பாடலாம், தெரிந்தவர்கள் பாடலாம். என் பிரியமே நீருபவதி எழுந்து வா, உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே என்றுபவதி எழுந்து வா, என் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டிய சந்திக்க நீ ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டிய சந்திக்க நீ ஆயத்தம் தானா? என் பிரியமே என்றுபவதி எழுந்து வா, என் நேசரை சந்திக்கவே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய் காய்த்து காலம் வந்ததே, திராட்சை செடியும் பூ பூக்கும் வாசம் பெருகுதே. அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே, திராட்சை செடி பூ பூக்கும் தேசம் பெருகுதே. என் பிரியமே என்றுபவதி எழுந்து வா, என் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே என்றுபவதி எழுந்து வா, என் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டிய சந்திக்க நீ ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டிய சந்திக்க நீ ஆயத்தம் தானா? மாறி காலம் சென்றது, மலையும் ஓய்ந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. மாறி காலம் சென்றது, மழையும் ஓய்ந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. கண்மலையில் சிகரங்களில் தங்கும் புறாவே, கர்த்தர் இயேசு வருகை நான் சொல்லி பாடிடு. கண்மலையின் சிகரங்களில் சொல்லும் புறாவே, கர்த்தர் இயேசு வருகை நாளை சொல்லி பாடிடு. என் பிரியமே என்றுபவதி எழுந்து வா, என் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே என்றுபவதி எழுந்து வா, என் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டிய சந்திக்க நீ ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டிய சந்திக்க நீ ஆயத்தம் தானா?
சாரோனின் ரோஜாவாம் கர்த்தரேசு, பள்ளத்தாக்கின் லீலியாம் பரமன்னேசு. சாரோனின் ரோஜாவாம் கர்த்தரேசு, பள்ளத்தாக்கின் லீலியா பரமன்னேசு. தாங்கும் ஜீவநதி கர்த்தரேசு, தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தரேசு. பாவம் போக்கும் பரிகாரி பரமன்னேசு, பாவம் போக்கும் பரிகாரி கரமன்னேசு. என் பிரியமே என்று பவதி எழுந்து வா, என் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே என்று பவதி எழுந்து வா, என் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டிய சந்திக்க நீ ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டிய சந்திக்க நீ ஆயத்தம் தானா? என் பிரியமே என்று பவதி எழுந்து வா, என் நேசரை சந்திக்கவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என்றென்றும் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு வேதத்திலிருந்து அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் நம்மளை பார்த்து கூப்பிடுகிற வார்த்தை, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா என்ற வார்த்தையை அவர் நம்மளை பார்த்து கூப்பிடுகிறார். என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. பொதுவாக இந்த 3வது 4வது வாரத்தில் நம்முடைய தலைமை போதுகிறவர்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குரிய அட்வைஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல அட்வைஸை நமக்கு ஏராளமாக நமக்கு தந்து கொண்டிருந்தார். இந்த நாளில் இந்த தலைப்பை பார்த்த உடனே என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா என்ற வார்த்தையை பார்த்த உடனே ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. இன்றைக்கு கணவன் மனைவி என்று அந்த வார்த்தையில் கூப்பிடுவோம் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இப்படி யாராவது கூப்பிடுறது உண்டா? மனைவியை பார்த்து என் பிரியமே என் ரூபவதியே கண்டிப்பாக யாரும் கூப்பிட மாட்டோம் இல்லை. அப்படியே நம்ம வீட்டில் போயிட்டு என் பிரியமே என் ரூபவதின்னு கூட்டா ஏதோ நட்டு கலண்டு போச்சு இல்லை, ஏதோ சம்திங்கிறாங்க. ஏதோ ரொம்ப நல்ல மனுஷனாக நம்புவாங்க. ஒரு மாதிரி என்ன ஏதாவது சம்திங் கிறக்கத்தில் இருக்கியா? ஏன்னா அவர்களுக்குமே யோசிப்பாங்க, எப்படி பிரியமே ரூபவதியாமல அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அவங்களும் பொய் சொல்ல மாட்டாங்க. இப்படி ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு கல்யாணம் ஆன ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு குதூகலம், நல்ல பாட்டெல்லாம் இருக்கான். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், இப்படி பாட்டு இருக்கும் ஸ்டார்டிங்கில். போக 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 ஒரு 5 வருஷம் போடும். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. அந்த அம்மா புரியவில்லை புரியவில்லை தேவா, எனக்கு பலன் தந்து காத்திடும் தேவா. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. இப்படி போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை. இப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நம்ம உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய வாழ்க்கை அதனால தான் ஒரு சீக்கிரத்திலே ஒரு ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வர ஒரு காரணமாக இருக்குது. அன்பின் மிகுதினால் இருந்தால் பரவாயில்ல, அன்பின் குறைவுனால சில வாழ்க்கைகள் சில சீக்கிரத்திலேயே முடிகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கல்யாணம் ஆகி என்னென்னு புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்குள்ள ஒரு பிரிவை உண்டாக்கிக்கிறாங்க. ஆண்டவர் கல்யாண தினத்தில் சொல்கிறாங்க, தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவன். அப்போ யார் பிரிக்கிறாப்போ? அப்போ ஒரு குடும்பத்தை பிரிக்கிற ஒரு பேர் என்ன? அப்போ கடவுள் நினைத்ததை தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவன்னா அப்போ பிரிக்கிறவன் யார்?
அப்போ மிருகம் தானே, ஒரு மிருகத்தினால மட்டும்தானே, ஒரு சுய சிந்தனை இல்லாதவர்கள் தான் இந்த குடும்பத்தை பிரிப்பதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய சூழ்நிலைகளை பார்த்தோம்னா சீக்கிரமே ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு 4 நாளில் 1 மாதத்தில் என்ன புரிஞ்சிக்க முடியும், அவங்களால என்ன புரிஞ்சிக்க முடியும், ஆனால் பிரிஞ்சிடுறாங்க அவங்க. இன்றைக்கு நம்மளுடைய இன்றைக்கி 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்தவங்களாம் கூட இந்த சபையில் இருப்பாங்க. அவர்கள்லாம் இன்றைக்கும் போயிட்டு உங்கள் மனைவி நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா? உண்மைதான், யாராலையும் ரொம்பவும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு இருதயத்தின் ஆழத்தில் போயிட்டு என் மனைவி இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்களோ அது எனக்கு தெரியும், என் கணவன் இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்களோ அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் பெரிய பிரச்சனை உண்டாயிரும் இல்லை? உள்ள மனசில் நினைக்கிறதெல்லாம் வெளியே கேட்டுருச்சுன்னா என்ன நடக்கும்? பெரிய வெட்டுக்குத்து போய் முடிக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு புரிதல் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் யாருக்கும் புரியறது இல்லை. அந்த புரிதல் உண்டாகிறதுக்குள்ளேயே பிரிதல் உண்டாகிறது, பிரிஞ்சிடுறாங்க. சரி, அந்த அட்வைஸை நம்ம அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். எழுந்து வா என்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்ல போனோம்னா, எழுந்து வா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் நான் எழுந்து வா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தை இதில் பார்க்குறோம். என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. உன்னத பாட்டு 2:10. என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. 13 வாசிங்க. அத்திமரம் காய்க்காத்தது, என் பிரியமே, என் ரூபமதியே, நீ எழுந்து வா. இப்படி அவர் நம்மளை பார்த்து கூப்பிடுகிறார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாதான் ஆசீர்வாதம்னு நான் சொன்னேன். என் பிரியமே, ரூபவதியை, எழுந்து வா அப்படின்னா அதுலேயே 14வது வசனத்தை பார்க்கும்போது உன் முகத்தை எனக்கு காட்டு. அவர் கேட்குறாரு, அவர் பாசத்தோட கர்த்தர் மேலிருந்து மனவாட்டியான நம்மை பார்த்து அவர் கேட்கிறார், உன் முக ரூபத்தை எனக்கு காட்டு. 14வது வசனம் வாசிங்களேன். கண்மணியின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காட்டு. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்கிற. நிறைய பேர் ஒரு முகத்தை இந்த இடத்துக்கு காட்டுறதில்லை. இன்றைக்கி ஒரு சில சேர்ஸ் காலியாக இருக்கலாம். இவர்களுக்கு என்ன நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு அவர்கள் யோசிக்கிறார்களா, இல்லை ஏதாவது வேலை உண்டா? அது நம்ம ரொம்ப ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் கேட்குறாரு, உன் முக ரூபத்தை எனக்கு காட்டு. அவர் கேட்குறாரு. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில பிள்ளைகளுக்கோ அவர் பார்த்தீங்கன்னா சண்டேஸ் கூட ஸ்கூல் வச்சிடுறாங்க. சண்டே ஸ்கூல் வச்சுறாங்க. சிலர் வேலை நிமித்தமாக போகிறாங்க. சண்டே காலையில் ஆலயத்தில் விட்டுட்டு அந்த இதில் போய் நம்ம கலந்துக்கிறாங்க. வேறு வழி இல்லை. நான் அவர்களுக்கு தவறாக சொல்லலை. சில ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் வைக்கிறாங்க. சில ஸ்கூல் தான் வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் பல ஸ்கூல் வைக்கிறது கிடையாது. சில ஸ்கூல், ஒரு குறிப்பிட்ட சில ஸ்கூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சண்டே அது அவங்க வேணும்னு வைக்கிறாங்களா இல்லை எதுக்காக? ஏன்னா பிள்ளைங்க வாங்க போகிறது 1200 மார்க் அப்படின்னா 1200 மார்க் தான் வாங்க போகிறாங்க. 1300 வாங்க போகிறது இல்லை, 1250 வாங்க போகிறது இல்லை. அவர்கள் என்ன நிர்ணயிக்கிறார்களோ அந்த மார்க் தான் வாங்க போகிறாங்க. எல்லா பிள்ளைகளும் அந்த மார்க் எடுத்து பாஸ் பண்ணுது. ஆனால் இந்த சில குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ஆராதனைக்கு தடை உள்ளபடி அவர்கள் அந்த இடத்துல ஸ்கூல்ஸ் வைக்கிறாங்க. அதே போல் சிலர் வேலை நிமித்தமாகவும் சரி, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், வேலை வழியே இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அது ஆண்டவருக்கும் அவர்களுக்குள்ளமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் சில வியாபார ஸ்தலங்களாக சொல்லட்டும், சரி சொந்த வேலைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த விட்டுட்டு சபை ஆராதனை சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுகிற போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு என்று வசனம் இருக்கிறது. அதே போல் அவர்கள் அதை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு நிறைய சிலர் வேலைகள் செய்கிறதும் சரி, சில சொந்த வேலைகள் செய்கிறதும் சரி, இது நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களை பார்த்து கேட்கிறார், என் பிரியமே, அவர்களும் அவர்களுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, என் பிரியமே, என் ரூபவதியே, உன் முகத்தை எனக்கு காட்டு, இங்கே காட்டு, உன் முகத்தை எனக்கு காட்டு அப்படின்னு அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குறார். ஒருவேளை இந்த வார்த்தை யூடியூப் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாகவோ அது அவர்களுக்கு கேட்டால் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்குறாரு, நீ உன் முக ரூபத்தை எனக்கு காட்டு அப்படின்னு அவர் கேட்குறாரு.
நம்ம ஆசீர்வாதத்துக்காக நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்மளுக்கு எல்லா பல இதுக்காக எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அதை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்படி தருவார்? வீட்டில் உட்காந்துக்கிட்டு சர்ச்சு சரியில்லை, சபை சரியில்லை, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பேசுறத விட இங்கே வந்து பேசணும். அதை இங்கே வந்து பார்க்கணும், கர்த்தருடைய பிரசனம் என்னன்றதை உணரணும், இங்கே எப்படி பாடுறோங்கிறத பார்க்கணும், என்ன பேசுகிறோங்கிறத பார்க்கணும், கர்த்தரை எப்படி துதிக்கிறோங்கிறத இங்கே வந்து பார்க்கணும். வீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஒரு அங்கே சரியில்லை அங்கே சரியில்லைன்னா யார் சரியில்லை? நீ சரியில்லை. அதான உண்மை, தவறாக எடுத்துக்கக்கூடாது. அவர்கள் சரியில்லை இல்லை, அவர்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாக வீட்டிலேருந்து நம்ம கேட்குறது, யூடியூப் மூலமாக கேட்குறது அதெல்லாம் ஓகே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை, காலை ஆராதனையை எக்காரணம் கொண்டும் அதை மிஸ் பண்ணிடாதபடிக்கு அது இந்த இடத்துல வந்து கேட்கும்போது அது நிச்சயமாகவே நம்மளோட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கு. ஆண்டவரே, நான் வந்தேன்ல, நான் வந்து 52 வாரம் அந்த வருஷத்தில் இருக்குன்னா 52 வாரத்தில் நான் வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு அசந்தர்ப்பம் முடியாமல் வீட்டில் ஒரு பிரச்சனை இழப்பு நடந்துட்டாலும் சரி, ஏதோ ஒரு வெளியூர் போயிட்டு இருந்தாலும் சரி, அப்போ பரவாயில்ல, ஆண்டவர் அதை பார்க்குறாரு, அதை மன்னிப்பார். இல்லாட்டா அதை நம்ம சபை கூடி வருதில் சிலர் விட்டு விடுகிறது போலன்னு சொல்லுகிற மாதிரி அதை விட்டு விட்டால அது பெரிய ஆசீர்வாதம் நமக்கு குறைவாக அது காணப்படுகிறது. நிச்சயமாகவே அவர் கர்த்தர் அவர்களை பார்த்து கேட்குறார், உன் பிரியமே, என் ரூபவதியே, உன் முக ரூபத்தை எனக்கு காட்டு அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாட்டியை பார்த்து கேட்குறாரு. யார் என்று, கர்த்தர் யார் என்று தெரியணும் அப்படின்னா இங்கே வரணும். வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறத விட கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒரு இடத்துக்கு போ, எந்திரிச்சு குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என்னுடைய வார்த்தை இருக்கிறது. குயவன் வீட்டுக்கு போ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போ சொல்கிறார் ஆண்டவர். எரேமியால சொல்லும் போது, எரேமியா 18:2 சொல்லி படிங்களேன். அவருக்கு மைக் கொடுங்க. நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். நீ எழுந்திருச்சு குயவன் வீட்டுக்கு போ, அங்க இருக்குது உனக்கு. ஆண்டவர் ஒரு ஒரு கட்டத்துல என்னென்ன சொல்றாருன்றதை நான் வரிசையா சொல்றேன். எந்திரிச்சு இப்போ என்ன சொல்றாரு? எந்திரிச்சு நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்க என்னுடைய வார்த்தை இருக்குது, அங்க போய் பாரு. குயவன் கையில் என்னெல்லாம் செய்கிறான்னு பாரு, அவன் கையில் என்னெல்லாம் வித்த வச்சிருக்கான்னு பாரு. அவன் செய்கிறான், குயவன் அந்த பானையை வணைகிறார், அந்த பானை கெட்டு போகிறது, அவன் கையிலிருந்து அந்த பானை கெட்டு போகிறது. உடனே அதே மண்ணை எடுத்து அவன் வேறு ஒரு பாத்திரமாக வணைந்ததை அந்த இடத்துல தேவன் உணர்த்துகிறார். அந்த இடத்துல அவர் அடுத்தது சொல்லும்போது 6வது வசனம் படிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாக கண்டபடிக்கு குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். குயவன் அதை வேறு பாண்டமாக அதை வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ அவர் சொல்லுகிறார். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இதை உணர்த்துவதற்கு தான் நீ குயவன் வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. நீ என் கரத்துல இருக்கிறன்னு அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீ என் கரத்தில் இருக்கிற. நீ எப்படி குயவன் வந்து அந்த இது வேறு பாத்திரம், அந்த மண்ணு கெட்டு போன பிறகு அது வேறு பாத்திரமாக எப்படி அந்த நெளிவு சுழிவு அந்த மண்ணை அவன் என்னெல்லாம் பண்றாங்களோ, என்னெல்லாம் அந்த வித்தை அவர் கையில் வந்து குயவன் வைத்திருக்கிறாரோ, அதை போல நீ என் கரத்தில் இருக்கிறாய். இதை நீ எங்க போய் பாரு? அங்க போய் பாரு. நீ இருக்கிற இடத்துல விட்டு எழும்பி வா, எழுந்து போய் அந்த இடத்துல போய் பாரு. கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல இருக்குது. அவர் அந்த இடத்துல சொல்றாரு, என் கரத்தில் நீ இருக்கிற அப்படிங்கிறத அவர் உணர்த்துறார். என் கரத்தில் நீ இருக்கிற. ஒவ்வொருத்தரையும் ஒரு திட்டம் வச்சு கூப்பிடுறாரு. நீ எழுந்திரிச்சு வா, நீ இருக்காத, அப்படியே இருக்காத, ஒரு இடத்துலயே உட்காந்து எனக்கு என்ன முடியும், எனக்கு வியாதி வந்துருச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு மனசு வருத்தம் வந்துருச்சு, ஒரே இடத்துல உட்காந்துட்டே யோசிக்கிட்டே நான் பல நாளில் இந்த மாதிரிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம போயிருக்கிறோம். ஒரு இடிஞ்சு போய் உட்கார்ற சூழ்நிலையில் அப்படியே உட்காந்துடுறோம். என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கோம். வயலட் அம்மா ஒரு சூப்பர் பாட்டு ஒன்று எழுதி வச்சிருக்காங்க பாருங்களேன். அந்த வரிகள்லாம் பாருங்களேன். அந்த லாஸ்ட்ல வியாதி உண்டு என்று நாங்கள் சொல்வது சரியோ, விசுவாச ஜீவியம் எங்களில் இல்லையோ. வியாதி உண்டென்று நாங்கள் சொல்வது சரியோ, விசுவாச ஜீவியம் எங்களில் இல்லையோ. வேண்டே உன் ரத்தம் என்னை
கழுவிடவில்லையோ வேந்தேவும் ரத்தம் என்னில் கழுவிடவில்லையோ வேஷ கிறிஸ்தவனாய் இருப்பது தொல்லையோ ஜெபமதை கேட்கும் ஜெய குருபரனே ஜெப ஜீவியம் செய்ய வழி நடத்திடுமே. அந்த அம்மா கேட்குறாங்க, நம்மளுடைய ஆவிக்குரிய அம்மா அவர்கள் கேட்குறாங்க, இந்த பாடலை பாடும்போது ஒரு பெரிய உணர்ச்சி வருது, வேற பிரசங்கமே வேண்டாங்க, இந்த பாடலை பாடினாலே அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இது இன்னைக்கு நம்மளை டைரெக்டாக கேட்கும் போது உங்களுக்கு ஜெபஜீவியம் இருக்கா, உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கோவப்படுவோம். அன்னைக்கு ஆவிக்குரிய தாய் நம்மளை பார்த்து கேட்குற வார்த்தை, வியாதி உண்டு என்று நாங்கள் சொல்வது சரியோ, விசுவாச ஜீவியம் எங்களில் இல்லையோ, வேந்தனே உம் ரத்தம் என்னில் கழுவிடவில்லையோ, வேஷ கிறிஸ்தவனாய் இருப்பதின் தொல்லையோ. அவன் கேட்குறாங்க, வேஷ கிறிஸ்தவனாய் இருப்பதின் தொல்லையோ, நீ வீட்டில் இருக்கிறியோ, யோ அந்த பாருங்க நாளும் பாருங்க, சரியோ எங்களில் இல்லையோ வில்லையோ தொல்லையோ. அவர் எழுதியிருக்கிற வரிகள்லாம் இன்றைக்கு யாராவது இந்த பாட்டை எழுத முடியுமா? இன்னைக்கு இந்த பாட்டை நிச்சயமாக எழுத முடியாது. அவ்வளோ சூப்பரான வார்த்தைகள். இதை படிக்கும் போது ஒரு உணர்வு நம்மளுடைய வருது. வியாதி உண்டென்று நாங்கள் சொல்வது சரியோ, விசுவாச ஜீவியம் எங்களில் இல்லையோ, விசுவாச ஜீவியம் எங்களில் இல்லையோ, வேந்தேவும் ரத்தம் என்னை கழுவிடவில்லையோ, வேந்தேவும் ரத்தம் என்னை கழுவிடவில்லையோ, வேஷ கிறிஸ்தவனாய் இருப்பது தொல்லையோ. ஒரே இடத்துல உட்காந்துட்டு இல்லாத வேலையை பேசிக்கிட்டு, வீட்டில் உட்காந்துக்கிட்டு, அங்கே சரியில்லை இங்கே சரியில்லை, எனக்கு வியாதி ஆயிடுச்சு, எனக்கு கஷ்டமாயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்து அவர் கேட்குறார், விசுவாசம் ஜீவி உங்ககிட்ட இல்லையோ? அவர் கேட்குறார், விசுவாசம் ஜீவி உங்ககிட்ட இல்லையோ, ஒருவேளை வேஷ கிறிஸ்தவனாக இருப்பதின் தொல்லையோ அப்படின்னு அவர் கேட்குறாங்க. சம கேள்வி இல்லை இது. யாராவது இன்னைக்கு கேட்டால் கோவப்பட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க பாருங்க. அதுக்கு வசனம் சொல்லுகிறது, எந்திரிச்சு வா, எழுந்து வா, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து நீ பேசிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு நான் யாருன்னு தெரியாமல் போயிடும். உனக்கு நீ உட்கார்ந்த இடத்துலேருந்து நீ வந்து அட்வைஸ்ன்ற பேரில் உட்கார்ந்த இடத்துலேருந்து நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் யாருன்னு உனக்கு தெரியாமல் போயிடும். அவர் சொல்கிறாரு, எழும்பி வா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வா, அங்கே நான் காட்டுறேன் நான் யாருன்னு. நான் அங்கத்தில் நான் காட்டுறேன் நான் யாருன்ட்டு. உனக்கு என்ன வேணுமோ அதை இங்கே வந்து கேளு, இங்கே வந்து கேளு, உன் வாயை திறந்து கேளு, நீ என்ன வேணும்னு கேளு, உண்மையும் உத்தமமா இந்த இடத்துல வந்து நீ கேட்டதை உனக்கு பெற்றுக்கொள், நிச்சயமாக உனக்கு பெற்றுக்கொள்வேன்னு சொல்றாரு. எழுந்திருச்சு வா. அவர் கேட்குறாரு, ஒருத்தரையும் பார்த்து நிர்ணயிக்கிறாரு, இவர்கள் இதை தான் பண்ணணும் அப்படின்னு நிர்ணயிக்கிறத நம்ம பார்க்கணும். பேதுருவை பார்த்து கேட்குறாரு, பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருந்தவனை பார்த்து கேட்குறாரு, நீ மீன் பிடிச்சது போதும், உன்னை மனுஷனில் பிடிக்கிறவன் ஆக்குவேன் வான்னு கூப்பிட்டார் ஆண்டவர். நீ அப்போனா மீன்பிடி தொழில் என்ன கேவலமா? அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாக, அது பெட்டி கடையாக இருந்தாலும் சரி, அது டீ கடையாக, எந்த கடையாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கடைகளாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஒரு ஸ்டோர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு உண்மையாகவும் சாட்சியாகவும் கர்த்தரை முன்வைத்து செய்கிற எந்த தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மி, இது வந்து சரியில்லை, இவங்களுக்கு மதிப்பு இல்லை, அப்படி கிடையாது. உண்மையாக உழைக்கணும். அதை தவிர்த்துட்டு ஒரு போலியான உழைப்பை வந்துட்டு மற்றனை ஏய்ச்சி பொழைக்கிறது, ஒருத்தரை ஏமாச்சி பொழைக்கிறது பேர் தாங்க அசிங்கம், அது தாங்க தப்பு. அவங்க தான் வெக்கப்படணும். மற்ற எந்த தொழிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தேவையில்லாத இது கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒருத்தரை நிர்ணயிக்கிறாரு, நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி, உன்னை மனுஷனில் பிடிக்கிறவனாக்குவேன் வா, வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்க, உன்னை கொண்டு ஒரு சித்தத்தை நான் வச்சிருக்கிறேன், நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன், நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு ஆண்டவர். ஆனால் மீன்பிடி தொழிலை விட்டுட்டு வா, உனக்கு நான் ஆயிரங்களுக்கு உன்னை நான் பிரயோஜனப்படுத்த போகிறேன், உலகத்தில் இந்த பைபிளில் உன் பேரை நான் எழுத போகிறேன். இப்படி அந்த வேதத்தில் அவர்கள் பேரை எழுதும்படி கர்த்தர் அழைக்கிறாரு. வா, உன்னை கொண்டு நான் பெரிய விஷயத்தை நான் செய்ய போகிறேன். அதே பேதுருவை தூக்கி உள்ளே போட்டாங்க, தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 12:4 படிங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி
வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். போதும். அவர் உள்ளத்துக்கு போட்டாங்க, அவர் ஜெயில தூக்கி போட்டாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்க அந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அங்க கொல்லும்படி அங்க யூதர்களுக்கு பிரியமாய் செய்யும்படி அந்த இடத்துல கொலை செய்யும்படி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யோவானுடைய சகோதரன் யாக்கோபு அவரை கொன்று விட்டார். இப்படி கொன்று விடும்போது இவரையும் பேதுருவையும் கொல்வதற்காக அவரை துன்பப்படுத்துவதற்காக அவரை சிறைப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு அவருடைய நேரம் என்றதுனா பஸ்கா பண்டிகை இருக்கிறதுனால அவர் தற்காலிகமாக உள்ள வைக்கப்பட்டிருக்கிறார். அன்னைக்கு தொடர்ந்து படிங்க, அவர் உள்ள வைக்கப்பட்டிருக்கிறார். படிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி அவருக்காக ஜெபம் பண்றாங்க. 6வது வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே ராத்திரி நாளைக்கு அவரை தூக்கி துன்பப்படுத்த போறாங்க, கொலை செய்ய போறாங்க, நாளைக்கு பண்ண போறாங்க. முந்தின நாள் ராத்திரி. இதுல ஒரு பெரிய கருத்து இருக்கு, நீங்க யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் விட்டு பிடிக்கிறத பார்க்கிறார். கர்த்தர் விட்டு பிடிக்கிறாரு. எது வரைக்கும் நீ போற, எது வரைக்கும் போற, துன்பமோ அது கஷ்டமோ இல்லை வியாதியோ எதுவாக இருந்தாலும் சரி, அவர் விட்டு பிடிக்கிறாரு. முன்னாடி நாள் காலையில் நீ என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, ஆனால் முன்னாடி ராத்திரி உன்னை காப்பாத்துறாரு. ஆண்டவர் தூதரை அனுப்புறாரு. தூதரை அனுப்பி என்ன பண்றாரு பாருங்க. அவரு தூதனை அனுப்பி 2 உள்ள பேதுருவை 2 கை கட்டி போட்டாங்க, சங்கிலியை போட்டு கட்டி போட்டாச்சு. 2 காவலாளியை வச்சாச்சு, 4 அடுக்கு பாதுகாப்பை வச்சாச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவ தூதனை உள்ள அனுப்புறாரு போய் பாதுகாக்கிறதுக்கு. நைட்டு அவருக்கு பகல்ல நான் மறுநாள் காலையில் அவருக்கு துன்பம், நைட்டு அவரை விடுவிக்கும்படி ஆண்டவருடைய தூதனை அனுப்புறாரு அந்த இடத்துல. அந்த தூதன் என்ன பண்றாரு பாருங்க, படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு விலாவில தட்டி சொல்றாரு. நம்ம பாஷையில சொல்லணும்னா இடுப்புலயே ஒன்று போட்டு எந்திரி அப்படின்னு சொல்றாரு. நம்ம பாஷையில சொல்லணும் அப்படி சொல்லிப்போமே. அவர் ஒன்று போட்டு எந்திரிச்சு துணியை போடு, செருப்பை போடு, வா போலாம், வா என் பின்னாடி வா. கூட்டிட்டு நேரா போறாரு. போயிட்டு ஒரு நகரத்துக்கிட்ட போயிட்டு 9வது வசனம் படிங்க. அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்றதை அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இதெல்லாமே ஒரு ராத்திரியில் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா பெரிய அர்த்தம் உள்ள ஒரு சப்ஜெக்ட் இது. ஒரே ராத்திரியில நடக்குது இது. மறுநாள் அவருக்கு துன்பப்படும் போது முன்னாடி நாள் காப்பாற்றப்படுறாரு. அவரை காப்பாற்றிட்டு கூட்டிட்டு போய் அங்கே நகரத்துக்குள்ளே விட்டுட்டு அந்த தூதன் மறைஞ்சு போயிடுறாரு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் நல்ல நித்திரை பண்ணிட்டு இருந்தார். அந்த இடத்துல அவர் காப்பாற்றுறதுக்கு முன்னாடி நித்திரை பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் எல்லாமே சொப்பனத்தில் நடக்கிற மாதிரி தெரியுது. ஒரு நொடி பொழுதுல சொப்பனத்தில் நடக்கிற மாதிரி அவன் காப்பாற்றப்படுகிறத பாருங்க. அங்கே தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓ என்னை காப்பாற்றினது தேவதூதனோ, என்னை காப்பாற்றின தேவதூதன். அங்கே அவர் ரியலைஸ் பண்ணுற இடத்த பாருங்க. ஒரு ராத்திரியில் இது எல்லாமே நடக்குது. ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றுறதுக்கு நம்மளுடைய ஆண்டவராக வல்லவராக இயேசு கிறிஸ்துவால முடியுமா? நிச்சயமாக முடியும்ல, நிச்சயமாக முடியல. கரங்களை தட்டிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறது அவரால் முடியும். சொப்பனத்தில் நடக்கிறது போல இருக்கு. இது எப்படி நடந்தது, எப்படி இந்த வேலை எனக்கு கிடைச்சிச்சு? கொஞ்ச நாள் அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்றோம். இது எப்படி இந்த வேலை எனக்கு கிடைச்சிச்சு? இது எப்படி என்னுடைய மகனுடைய திருமணம் எப்படி நடந்தது? இந்த வீடு எனக்கு எப்படி கிடைச்சது? இந்த காரை எப்படி நான் வாங்கினேன்னே தெரியல, எனக்கு இது சொந்தமாயிருச்சு. இந்த வீடு எனக்கு சொந்தமாயிருச்சு, எப்படி கிடைச்சது? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றோம். தேவனுடைய ஒரு நம்ம மேலே வச்சிருக்கிற நோக்கத்தை அன்னைக்கு தான் நம்ம உணர்றோம். ஒரு நொடியில் மாற்றிடுவார் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை. ஆனால் அதை உணர்றது எப்போ? கொஞ்ச நாள் டைம் எடுக்குது. ஆண்டவர் நம்மளோட இவ்வளோ நாளாக எவ்வளோ அழகாக வாழ வச்சிருக்காரு. இதுக்கு நம்ம எவ்வளோ பெரிய நன்றி சொல்லணும். இதே பெரிய விஷயம் இல்லை. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலை இன்னைக்கு நம்ம சுதந்திரமாக இந்த இடத்துல ஆராதிக்கக்கூடிய கிருபையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த கர்த்தர் ஒரு நொடியில மாத்துறதுக்கு, நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நொடியில மாத்துறதுக்கு ஒரு வல்லவராக இருக்கிற என் தேவாதி தேவன் ஒரு ராத்திரியில ஒரு சொப்பனத்துல நடக்கிறது போல அவனுடைய வாழ்க்கை மாறுது. ஒரு சொப்பனத்துல எழுந்து வா, நீ ஒரு இடத்துல இருந்தீனா எப்படி உனக்கு இது கிடைக்கும்? எழுந்து வா என்று கூப்பிடுற. அதே போல ஆதியாகமம் 19 ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. லோத்தை அவர் அந்த இடத்துல காப்பாற்றும்படி 2 தூதன்கள் வராங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அந்த இடத்துல அவரை காப்பாற்றும்படி அவர் வருகிறார். 2 தூதன்களே வராரு. அந்த இடத்துல வராரு.
உள்ள இருக்கிறாங்க. அந்த லோத்தின் குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் காப்பாற்ற திட்டமிடுறாரு. சுத்தி இருக்கிறதெல்லாம் பாவம். எங்கிருந்து எங்க கூப்பிடுறாரு பாருங்களேன். ஒரு இடத்துல வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து நீ வா அப்படின்னு, உன் முகரூத்தை எனக்கு பார்க்கணும், நீ வா அப்படின்னு அங்கே கூப்பிட்றாரு. பேதுரு கிட்ட என்ன சொல்றாரு, நீ வா அப்படின்னு கூப்பிட்றாரு. இன்னும் உன்னை மனுஷனை பிடிக்கிற வாக்குன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, உள்ள இருக்கிறவனை கூப்பிட்டு வந்து வெளியே விடுறாரு. இப்போ ஒரு பாவத்தில் நிறைந்திருக்கிற ஒரு மனிதன், அங்கே ஒரு அவனை சுத்தி பாவம் இருக்குது, நடுவில் ஒரு பரிசுத்தவான் இருக்கிறாரு, அவரை விடுவிக்கும்படி ஒரு 2 தூதனை அனுப்புறாரு. போய் அங்கே போயிட்டு அவளை கூட்டிட்டு வா. அவர்கள் சொல்றாங்க, அங்கே இடத்துல கூப்பிட்றாரு, வரமாட்டோம். எப்படி வர்றது யோசிக்கிறாங்க, வர முடியல. படிங்களேன், ஆதியாகமம் 19:14. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோட பேசி, நீ எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு, நீ எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போறார். இந்த பட்டணத்தை அழிக்க போறாரு. நீ எழுந்திருச்சு வாங்க போலாம். இந்த இடத்துல நீங்க இருக்காத, வா போலாம். ஆண்டவர் உணர்த்துறாரு. நிறைய பேரோட வாழ்க்கையில உணர்த்துறாரு. சில வாலிப பிள்ளைகள் கூட உணர்த்துறாரு. நீ இந்த இடத்துல நிக்காத, இந்த பாவத்துக்குள்ள நிக்காத, நீ வா. வரமாட்டேன்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த பட்டணம் அழியறதோடு சேர்ந்து நீயும் அழிஞ்சு போயிருவ. அந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் அது நமக்கு உணர்த்துது. எழுந்துச்சு வா. அவங்க சொல்றாங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஆண்டவர் இரக்கமுள்ள தெய்வம்ங்கிறதுனால அவருக்கு சொல்லி பார்க்குறாரு. ஆண்டவர் வான்னு சொல்லி பார்க்குறாரு, வரமாட்டேங்கிறாங்க. சுற்றி இருக்கவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. அங்கே உள்ளே இருக்கிற 2 பேர் அவங்கள குருட்டாட்டம் பிடிக்க சொல்லி குருட்டாட்டம் ஆக்கினார்கள் என்று வசனம் இருக்கிறது. அவர்கள் எல்லாரையும் குருட்டாட்டம் பண்ணிட்டு இவர் 2 பேரையும் விடுவிச்சு கூட்டிட்டு போய் வான்னு சொல்லி பார்த்தாரு, வரலை. கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே விட்டார். இந்த இடத்துல பாருங்க, வான்னு கூப்பிட்டு பார்க்குறாரு, நீ வரல, என்னை ஏற்றுக்கிட்டதான், நான் என்னுடைய பிள்ளை தான் நீ, ஆனால் நான் கூப்பிட்டு பார்க்குறேன், நீ வரவே மாட்டுற, திரும்ப நீ பாவத்திலே ஓடுற, நீ வரமாட்டேங்கிற. பிடிச்சாரு, கையை இழுத்து கொண்டு வெளியே விட்டாரு. வா போலாம். இழுத்து கொண்டு வெளியே விட்டு விடுவிச்சிட்டாரு. அந்த இடம் பட்டணம் அழிந்தது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி அவர் காப்பாத்துறாரு பாருங்களேன். இழுத்துட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு, வரலை, இழுத்து கொண்டு போய் வெளியே விடவும் செய்கிறாரு. கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறாரு பாருங்களேன். கர்த்தர் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விடும் போது அவருடைய மனைவி மட்டும் அந்த பழைய பாவம் நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது. ஒரு பாவத்தை விட்டு விலகும் போது திரும்பி பார்க்கக்கூடாது. பாவத்தை நம்ம விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை விட்டு பார்க்கும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாக தெரியுமா? சிலர் பாவங்களை விட முடியாத சில பாவங்கள் இருக்கும். விட்டு பாருங்களேன், 1 மாதம் பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த பாவத்தை விட்டு பாருங்க. சின்ன சின்ன பாவம், ஒரு 2-3 பாவம் இருக்கும், அது எல்லாத்தையும் விட்டுட்டேங்க, இந்த ஒன்றை மட்டும் விட முடியல என்னால். அப்படி சொல்லாது எப்படி? அது சொல்லாமல் அந்த ஒரு பாவத்தை கூட விட்டு பாருங்களேன், அதோட சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்களேன். எப்படி ஒரு பாவத்தை செய்யும் போது சந்தோஷம் இருக்கோ அதை விட 100 மடங்கு சந்தோஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது இருக்குதுங்க. அந்த பாவத்தை விட்டுட்டு அவங்க வரும்போது அந்த முகம் பிரதிபலிக்கும். அந்த என்னெல்லாம் மாற்றம் அந்த மனிதருக்கு ஏற்படுத்தி பாருங்க. அந்த முகம் பிரதிபலிக்கும். சுற்றி இருக்கவங்க சந்தோஷப்படுவாங்க. தான் மனைவி புகழுவா, ஐயோ என் புருஷன் பாசத்தை கொட்டுவாங்க. அதை செஞ்சு பார்க்கணுமே. அந்த பாவத்தை விட்டுட்டு விலகிட்டு வந்து பார்க்கணுமே. வந்துட்டு திரும்பவும் அந்த பாவத்துக்கு உங்களால் போக முடியாது. அந்த லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தா அவ கதை முடிஞ்சுது, உப்பு துண்ணாயிட்டா, செத்து போயிட்டா. அந்த இடத்துல அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. ஆனால் நிச்சயமாக அந்த பாவத்தை விட்டு நீங்கள் விலகி பாருங்களேன், ஓடி வந்து பாருங்களேன், நிச்சயமாகவே நம்மளை சுற்றார சூழல் எல்லாரும் நம்மளை குறித்து சந்தோஷப்படுங்க. முகம் பிரகாசிக்க பண்ணும். ஒரு இடத்துல போய் நின்னா தைரியமாக நின்று பேசலாம், தைரியமாக நின்று அவளுக்கு என்ன செய்யணுமோ செய்யலாம். யாரும் நம்மளை குற்றப்படுத்த முடியாது. மறைவான பாவம் என்ன வேணா இருக்கட்டும், பாவத்தை விட முடியலங்க. ஒரு சின்ன பழக்கம்தான், என்னால் அதை விட முடியல. தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. விட்டு பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு வாரம் விட்டு பாருங்க, ஒரு மாதம் விட்டு பாருங்க. அது என்ன தேவனுடைய ஒரு இது என்னது ருசி, அதுக்கப்புறம் அதை அனுபவிப்பீங்க. அந்த இடத்துல அந்த சந்தோஷம். சர்ச்சில் இருந்து ஆராதனை, என் மனசு சுத்தமாக இருக்குப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் சுத்தமாக இருக்கேன், நான் பாவமற்றவனாக இருக்கேன், அதோட சந்தோஷமே வேறங்க. செஞ்சு பாருங்க. கர்த்தர் லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றினதை பார்க்குறோம். அந்த மனைவி திரும்பி பார்த்ததுனால் அந்த இடத்துல அவர் மரித்து போனதை பார்க்குறோம். இன்னொரு வாலிபருக்காகவே ஒரு சப்ஜெக்ட் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஓமையை ஆண்டவர் அவருக்கு நமக்கு நினைவுபடுத்துறாரு பாருங்க. ஒரு இளைய குமாரனை பற்றி லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு இளைய குமாரனை பற்றி நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வாலிப பிள்ளைகளுக்காகவே ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இது சப்ஜெக்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதை அப்பாவை சொத்தை பிரித்து கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிற ஒரு பிள்ளை.
இது நம்மளுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை சொல்லத்துக்கு எனக்கு ஒரு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சொத்தை பிரித்து வாங்கிட்டு போகிறத பாருங்களேன். என் சொத்தை எனக்கு கொடு, ஒரு நிமிஷம் அந்த பிள்ளை சிந்திச்சு பார்க்கணும். இது மாதிரி கேட்குற பிள்ளைகள் நம்ம சபையில் இல்லாமல் இருக்கலாம். பொதுவாகவே இது இன்னுமே இது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. வாலிப பிள்ளைக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன், இந்த சொத்தை பிரித்து கொடு, எனக்கு தேவை வேண்டியதை கொடுத்துரு அப்படி கேட்டேன். எதை வச்சு, எந்த நியாயத்தோட இதை நம்ம பெற்றவங்க கிட்ட நம்ம கேட்குறோம்? நீ சம்பாதிச்சதா, நம்ம சம்பாதிச்சோமா, நம்மளுடைய உழைப்பு இருக்குதா? அதில் எதுவுமே இல்லாமல் இதை காப்பாற்ற உன்னால் முடியுமா? அந்த தகுதி உனக்கு வந்துருச்சா? எதுவுமே இல்லாமல் என் சொத்தை பிரித்து கொடு, நான் போகிறேன். எங்கே போவேன்? அந்த சொத்து பிரித்து கொடுத்த அந்த மனிதன், அந்த பிள்ளை எங்கே போச்சு, என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத சற்று சிந்திச்சு பார்க்கணும். இது நீங்கள் நிறைய ஒருவேளை இந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் நிச்சயமாக இதில் ஒரு உணரும்படியாக உங்கள் மனசில் இருந்து இதை யோசிச்சு பார்க்கணும். பெற்றவங்களை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு, பெற்றவங்களை அழ வச்சுட்டு, பெற்றவங்களை வயிறறிய வச்சுக்கிட்டு நீ போனால் நீ எப்படி இருப்ப? எந்த மூலையில் நீ இருப்ப? நீ அது ஆண் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை பெண் பிள்ளையாக இருக்கலாம். ஜீவியத்தை பாதுகாக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. நான் இதை ஏன் சொல்கிறேன், இந்த பப்ளிக்கில் நீங்கள் பேசுகிறீங்களேன்னு யாராவது ஒரு நினைக்கலாம். நிச்சயமாக நான் சொல்லி ஆகணும், இதை நான் சொல்லி ஆகணும். என்னுடைய உடன் பிறந்தவர்களாக நான் நினைக்கிறேன். இந்த பிள்ளைகள் எல்லாரையும் என் உடன் பிறந்தவர்களாக நினச்சி நான் சொல்கிறேன். பெற்றவங்களை கண்ணீர் வடிச்சிட்டு போகிற வாழ்க்கை நிச்சயமாக நல்லாவே இருக்காது. நான் சாபம் போடலை, உங்களுடைய கூட பிறந்தவனா நினச்சி நான் சொல்கிறேன். பெற்றவங்களை கண்ணீர் வடிக்கிற விஷயம் எதுவுமே தயவுசெய்து செய்யாதீங்க. அந்த பிள்ளைகள் அவன் கேட்குறான், சொத்தை பிரித்து கொடு, நான் போகிறேன். எத்தனை நாளைக்கு அது வரும்? அந்த பிள்ளைக்கு அந்த சொத்தை காப்பாற்ற தெரியுமா? முதல்ல அந்த ஏஜ் வந்துருச்சா அவனுக்கு? அந்த ஏஜ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பா அம்மா அந்த பிள்ளைக்கு கொடுத்துருவாங்களே அந்த சொத்தை. எனக்கு என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன், எப்போ தான் பிள்ளை மேலே நம்பிக்கை வருதோ அந்த பிள்ளை செய்வான்னு சொல்லி இந்த சில பொறுப்புகளை கொடுத்து பார்ப்பாங்க. இந்த பொறுப்பு பிள்ளை நல்லா செய்யுது, அப்போ அடுத்த பொறுப்பு அப்பாவினுடைய பொறுப்பு அத்தனை பிள்ளைக்கு வந்து சேரும். பொறுமையாக காக்கும் போது அந்த எல்லாமே வந்து சேரும். தன்னுடைய வாழ்க்கை கூட சரி, இவ்வளோ பண்ணுறவங்க உன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்காமல் இருப்பாங்களா? நல்லா உன் வாழ்க்கை துணை எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்காம இருப்பாங்களா? அந்த பெற்றோர் இருப்பாங்களா? நீ அவசரப்பட்டு போயிட்டு தேர்ந்தெடுக்கிறிய நீ, அது எப்படி? பெற்றவங்களை வயிறறிஞ்சு வச்சுட்டு, அவங்கள அழ வச்சுட்டு, அவங்கள உற்றாரெல்லாம் அவமானப்படுத்த வச்சுட்டு நீ வெளியே போய் நீ எப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும்? எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும்? அவங்களும் இறக்கமுள்ளவங்க தான். அவங்க பெற்றவங்களை என்ன பண்ணுறது? சரி வா சேர்த்துக்கிறேன், வா, கொஞ்ச நாள் கழித்து சேர்த்தும் இருக்கலாம். சில பெற்றவங்க வைராக்கியமாக சேர்க்காமையும் இருக்கலாம். ஆனால் பெற்றவங்களை அழ வச்சுட்டு போகிற எந்த வாழ்க்கையும் நிச்சயமாகவே ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கு அந்த கெட்ட குமாரன் கதையை பாருங்களேன், இந்த இளைய பிள்ளையனோட கதையை பாருங்களேன். அவர் போகிறாரு, சொத்தை பிரித்து கொடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு போகிறார். சொல்லி பார்த்துருப்பார் அவங்க அப்பா, வேண்டாம்ப்பா, இல்லை எனக்கு வேணும், நான் கொடுக்கலன்னா நான் செத்துருவேன். இதுதான் நிறைய பேர் வாயில் வர வார்த்தை. இது எனக்கு பண்ணல நான் செத்துருவேன், நான் பண்ணல நான் எங்கன்னா ஓடி பாரு, எங்கே போக பாரு, ஒருவேளை சோறு கிடைக்காது உனக்கு. எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருவாங்க உனக்கு சோறு? எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு உனக்கு வாங்கி கொடுப்பாங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வரான். ஃபஸ்ட்டு சோறு போடுவான் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைப்பான், அப்புறம் கொஞ்சம் பன்னு வாங்கி தருவான், அதுக்கப்புறம் வெறும் டீ வாங்கி தருவான், அதுக்கப்புறம் உன்னை பார்த்தாலே ஓடுருவான். இதான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? எத்தனை நாளைக்கு நம்மளை காப்பாற்றுவான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு? பார்க்குறாங்க, இதை போகிறாங்க, சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்குறாங்க. எனக்கு பிரித்து கொடுக்கலன்னா நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். சரி கொடுத்தாச்சு, போ. கொஞ்ச நாள் பார்க்குறாரு, அந்த இடத்துல நண்பர்கள்லாம் ஒருத்தராக போய்கிட்டு இருக்காங்க. அந்த பணம் செலவாயிட்டே இருக்குது. நண்பர்கள்லாம் போயிட்டாங்க, எல்லாம் போயாச்சு. ஆனால் அதை போல் நிற்கிறான் அவன். இப்போ போகிறாரு, இப்போ நல்ல வேலை, அவருக்கு ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஜாப் கிடச்சிச்சு. அங்கே போயிட்டு அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண உடனே பன்னிகள்லாம் கூட்டின்னு வந்து விட்டாங்க. இதுதான் கிடைக்கும். பெற்றவங்களை ஏமாற்றிட்டு போகிற வாழ்க்கை, பெற்றவங்களை வயிறறிய வச்சுக்கிட்டு போகிற வாழ்க்கை, பன்னி மேய்க்க தான் விடுவாங்க. அங்கே போய்ட்டு பன்னி மேய்ச்சிக்கிட்டு அங்கேயும் போய்ட்டு தவிடு கிடைக்காதா, அந்த பன்றிகளுக்கு போடக்கூடிய அந்த தீவனம் எனக்கு கிடைக்காதான்னு போய் நிற்கிறான் அவன். அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசத்தில் உண்டு, நான் எப்படி இருந்தேன், எங்கள் அப்பா என்னை எப்படி வச்சுருந்தாரு, எவ்வளோ மரியாதையாக வச்சுருந்தாரு, எனக்கு ஃபீஸ் கட்டினாரு, என்னை படிக்க வச்சாரு, எப்படி என்னை ஆசாசியாக என்னை மார் மேலேயும் தோல் போட்டு வளர்த்தாரு. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. திரும்பி வரான், மனம் திரும்பி வரான். அந்த அப்பா ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் நீ திரும்பி வரும்போது அந்த அப்பா இருக்கணும்ல, ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும்ல அந்த அப்பாவுக்கு. இன்றைக்கி நம்ம போகலாம், ஜாலியாக இருக்கலாம், திரும்பி வந்துடலாம்னு நினச்சி போகிறவங்களுக்காக சொல்கிறேன். அவன் திரும்பி வந்துட்டானே, அதே மாதிரி நம்மளும் திரும்பி வந்துடலாம். நீ திரும்பி வா, வர்றதுக்கு முதல்ல நீ இருக்கணும், ஏற்றுக்கிறதுக்கு அவர் இருக்கணும். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்க்கணும். திரும்பி வர்றார், அவங்க அப்பா நின்று பார்க்குறாரு,
தூரத்துலேருந்து தான் பிள்ளை வர்றதை பார்க்குறாரு. வந்த உடனே அவனை கட்டி அணைச்சி அவனுக்கு கொடுத்த கன்றுகள் அடி அவருக்கு சகல இதுவும் செய்து வைக்கிறார். பெத்தவங்களை இதை தான் நான் சொல்ல வரேன். இந்த கதையிலேருந்து நமக்கு உணர்த்த வேண்டியது, தயவு செய்து சொல்கிறேன், வாழ்க்கையை நம்மளோட ஜீவியத்தை பாதுகாத்துங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு என்ன வயசில் என்ன செய்யணுமோ எது பண்ணணுமோ அது நம்ம பெற்றவங்களுக்கு தெரியும். அந்த பாவத்தில் மட்டும் விழாதபடிக்கு நம்மளோட ஜீவியத்தை கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டா நம்மளை பெற்றவங்க தலை நிமிர்ந்து நிற்பாங்க. நம்மளும் வாழ்க்கையில் நல்லா மேலே வரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் பாருங்கள், பாவங்கள்னு பார்த்தோம்னா கலாத்தியர் 5 19 20 21 வாசிங்களேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் இதெல்லாமே விட்டுட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு? ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. வேசித்தனத்துக்கு விலகி ஓடு, வேசித்தனத்துக்கு விலகி ஓடு. இயேசுவை நோக்கி ஓடு, வேசித்தனத்தை நீ விட்டு ஓடு. இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு, நோக்கி ஓடு, நோக்கி ஓடு. வீடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. தம்பி ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. தங்கச்சி வீடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. சண்டை தர்க்கங்களை விட்டு ஓடு, அன்பு அமைதியை தினம் தேடு. சண்டை தர்க்கங்களை விட்டு ஓடு, அன்பு அமைதியை தினம் தேடு. நோக்கி ஓடு, தினம் தேடு. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. இளமை இச்சைகளை விட்டு ஓடு, தூய்மை உள்ளத்தோட துதி பாடு. இளமை இச்சைகளை விட்டு ஓடு, துதி பாடு. நீ துதி பாடு, நீ துதி பாடு. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு தம்பி ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, வாலிப பிள்ளைகள் முக்கியமா. ஓடு வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. எல்லாரும் ஓடு ஓடு விலகி ஓடு. சத்தமா ஓடாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. இளமை இச்சைகளை விட்டு ஓடு, தூய்மை உள்ளத்தோடு துதி பாடு. இளமை இச்சைகளை விட்டு ஓடு, துணிந்த தூய்மை துதி பாடு. துதி பாடு, நீ துதி பாடு. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. இன்னொரு வாசனை கூட படிங்க. எபேசியர் 5:14. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. படிங்க. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார். அவர் சொல்லுகிறார், தூங்குகிற விட்டு விழித்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு. அவர் பாவத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் பாவம் செய்கிறவர்கள மரித்தோருக்கு சமானமாக அவர் சொல்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இதை
பாவத்தை செய்கிறவர்களை மரித்தோர்கிட்டு, நம்ம பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களை தூங்கி கொண்டு இருக்கிறோம். எப்போ விழிக்கிறோம், விழிச்சு எழுந்து வெளியே வரும்போது, மரித்தோர்களை விட்டு வரும்போது நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறதாக அவர் சொல்லுகிறார். நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறதாக அவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் பாருங்க, 1 ராஜாக்கள் 19 பாருங்க, ஒருத்தரை பத்தி சொல்லியிருக்கு பாருங்க. 1 ராஜாக்கள் 19:5. ஒரு சூரியச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, சொல்லுங்க, படிங்க. எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருக்குது. எலியா ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டு அங்க படுத்திருக்கிறார். அவர் சொல்றார், என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் படுத்திருக்கிறார். அவர் சூரச்செடியின் பக்கத்தில் படுத்திருக்கிறார். அப்போ ஒருத்தர் வந்து எழுந்து போஜனம் பண்ணுன்னு தேவதூதன் சொல்றாரு. எழுந்து போஜனம் பண்ணு அவர் சொல்றாரு. திரும்பியும் அவர் சாப்பிட்டாரு, மறுபடியும் படுத்துறாரு. திருப்பியும் அதே மாதிரி வராங்க, எழுப்புறாங்க, சாப்பிட்டுட்டு சொல்றாங்க, இப்போ சாப்பிட்டல, ஓகே, நீ இப்போ ஒரு உடம்புல உனக்கு தெம்பு வந்துருச்சுல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது, நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்குது. எவ்வளோ நாள் தூங்கினே இருப்ப, எவ்வளோ நாள் அப்படியே இருப்ப, எவ்வளோ நாள் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருப்ப, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்குது, எழுந்து வா என்று அவர் சொல்லுகிறார். எழுந்து வா, நீ செய்ய வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. இது எனக்கும் சேர்த்துக்கிறேன். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம், கடக்க வேண்டிய தூரம். சில நேரம் மனசு வருத்தம் இருக்க தான் செய்யுது. சிலர் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சிலர் வந்து நம்மளை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. உலகத்தில் டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அது நம்ம சபை மக்களை சொல்லலை, சில வெளியிலேருந்து சொல்கிறேன். சில டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தானே போதிக்கிறோம், இதை போய் தப்புன்னு சொல்கிறாங்க. இது ஏன் நீ சொல்கிற, அதை ஏன் நான் சொல்கிறேன்? நான் தான் சொல்லுவேன், வேதத்துலேருந்து தானே சொல்கிறேன். நான் என் சொந்த கருத்தை நான் சொல்லலையே, நான் என் சொந்த கருத்து எதுவுமே இல்லையே, நான் வேதத்துலேருந்து சொல்கிறேன். இந்த இடத்துல நிற்கிறதுனால சொல்கிறேன். நான் எல்லாரையும் என்னுடைய தம்பிகளா, என்னுடைய தங்கைகளா நினைக்கிறதுனால நான் சொல்கிறேன். அவ்வளோதான். வேறு இதில் எதுவும் கிடையாது. வேறு எதில் எனக்கு இன்டென்ஷன் கிடையாது. நான் யாரையும் குற்றப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. வேதத்திலேருந்து இன்னும் அவர் ஒரு நேரம் வெக்ஸ் ஆகி போய், சில நேரம் அப்படி பேசும்போது ஒரு கொஞ்ச நேரம் வெக்ஸ் ஆகி போயிட்டு அப்படியே உட்காருவேன். நம்மளுடைய தலைமை போகிற அம்மா, எங்கள் அம்மா, அவங்க வந்து சொல்லுவாங்க, இதுக்கு போய் நான் இன்னும் நீ எவ்வளோ இருக்குது நீ பார்க்க வேண்டியது, இதுதான் முக்கியம், இன்னும் நீ எவ்வளோ இருக்குது பார்க்க வேண்டியது. எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வருது. நான் ஒன்றும் எலியா இல்லை, அதுக்கு நான் எலியா நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் சாதாரண ஆள், நான் ஒன்றுமே இல்லை, நான் மண் குப்பை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எலியா அவர் சொல்கிறாரு, சூரச்செடியின் மேலே படுத்துற அவ்வளோ ஞானி, அவ்வளோ பரிசுத்தவன். அவர் சொல்கிறாரு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. அவர் எவ்வளோ வெக்ஸாகி அவர் பேர், அவருக்கே இந்த கதி, நான்லாம் யார், நான் ரொம்ப சாதாரணமான ஆள், என்னெல்லாம் இந்த சமுதாயம் விட்டு வைக்குமா என்ன? அதில் என்ன விதிவிலக்கு இல்லை. ஆனாலும் அவர் சொல்லுகிற கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது, எழுந்து வா. சாக்கு சொல்லாத, இது அதுன்னு சாக்கு சொல்லாத, நான் வர முடியல, அதான் இருக்கு இது இருக்குன்னு சொல்லாத, எழுந்து வா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போல 10 கன்னிகை பற்றி நம்ம பார்க்கிறோம். 10 கன்னிகை பற்றி எல்லாருக்கும் தெரியும். 10 கன்னிகை இருந்தாங்க. அவங்க வந்து நித்திரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்தாங்க, எல்லாரும் தீ வெட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க, நித்திரை படுத்துட்டு இருந்தாங்க. மணவாளன் வர சத்தம் கேட்டுருச்சு. திடீர்னு மணவாளன் வந்துட்டாரு. வந்த உடனே எல்லாரும் விழிப்புடன் டக்கு டக்குன்னு எழுந்துச்சு நிற்கிறாங்க. எழுந்துச்சு நிற்கும் போது 5 பேர்கிட்ட என்ன இருக்கு, 5 பேர்கிட்ட இல்லை. அப்போ அந்த 5 பேருக்கு மட்டும்தான் மேலே போனதை நம்ம பார்க்கிறோம். 5 பேரை கூப்பிட்டு போறாரு, மீதி 5 பேர் கைவிடப்படுறாங்க. நம்ம அந்த கைவிடப்பட்ட நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. எந்நேரமும் எந்திரிச்சு நின்று நம்ம தைரியமா ஆண்டவரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை, ஒரு வல்லமையை, ஒரு உள்ளத்தை, ஒரு இருதயத்தை நமக்கு வேணும். பாவங்களை விட்டு ஓடு, பரிசுத்தமா வாடு, ஆண்டவர் எதிர்கொண்டு நில்லு அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்ட் நமக்கு உணர்த்துது. அடுத்ததா பாருங்க, ஏசாயா 52. எழும்பு எழும்பு சீயோனே எழும்பு அப்படின்னு சொல்றாரு. எழும்பு, நம்மளை பார்த்து சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே எழும்பு. அதே மாதிரி இன்னொரு வசனம் பாருங்க, எழும்பி பிரகாசி,
உன் ஒளி வந்தது. ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நம்மளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ ஃபர்ஸ்ட் எழும்பு. உன்னுடைய முகத்துல ஆண்டவர் பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறார். நீ பாவத்தை விட்டு விலகி நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது உன்னுடைய முகம் பிரகாசிக்கப்படும். தைரியமாக நின்று பேசக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் அந்த இடத்துல உன் மனசுல காணப்படும். நீ கர்த்தருக்கு உண்மையாய் ஒப்புக்கோடு. இன்னொரு இதுல பாருங்க, அப்போஸ்தலர் 3:6 படிங்களேன். அப்போஸ்தலர் 3:6. அப்போஸ்தலர் 3:6 முடிச்சிடலாம். அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு தரேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. வாசல்ல நின்று ரெண்டு பேர் வராங்க. அந்த பிறவிலிருந்தே முடம், அவருக்கு பிறவிலிருந்தே முடமா இருக்கிறாரு. ஒரு அந்த இடத்துல உட்காந்து அவர் கேட்கிறாரு, யாசகம் கேட்டிருக்கிறாரு அவரு. பேதுருவும் யோவானும் அந்த இடத்துல வராங்க. அவர்கிட்ட கேட்கிறாரு, ஏதாவது கிடைக்கும் என்று நம்பி அந்த இடத்துல இருக்காங்க. அவர்கள் சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, என்னிடத்துல இருக்கிறத உனக்கு தரேன், நீ வாங்கிக்கிறியா? முதல்ல அந்த வாங்கிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? உனக்கு நீ வாங்கிக்கிற, நீ விருப்பப்படுறியா? அப்படி சொல்லும் போது அவருக்கு எதிர்பார்த்து அவன் காத்திருக்கும் போது, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, நசரேயனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட, எழுந்து நட. அதுக்கப்புறம் பாருங்க அவனோட சந்தோஷத்தை பாருங்க. எழுந்து நடந்த உடனே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விடுதலை கிடைச்ச உடனே அவர்கள் பழைய வாழ்க்கைக்கு நமக்கு தான் கிடைச்சிச்சு, உலகத்தை என்ஜாய் பண்ணலான்னு போற இதில் பார்க்குறோம். ஆனால் அந்த மனுஷன் விடுதலை கிடைச்ச உடனே ஆலயத்துக்கு உள்ள அவர் என்ன பண்றாரு பாருங்க, படிங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அதை வர்ணிக்கிறாங்க பாருங்க. அவன் செஞ்சதெல்லாம் வர்ணிக்கிறாங்க. நீ இமேஜின் மனக்கண்ணில் கொண்டு பாருங்க. பிறவியிலிருந்து ஒருத்த ஊனமா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்கு சுகம் கிடைக்குது, அவனோட சந்தோஷம் எப்படி இருக்கும்? அதை தான் முன்னாடி சொன்னேன். பாவத்திலிருந்து விட்டு விலகி மேலே வரும்போது அதோட சந்தோஷம் வேற விதமாக இருக்கும். அதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும். அவர்கள் கடந்த அந்த மனுஷனுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை எழுந்து நின்று குதிச்சு ஆடி அதை எப்படி வர்ணிச்சிருக்காங்க. எழுந்து ஆலயத்துக்கு போனான்றது முடிச்சிருக்கலாம். அந்த சந்தோஷம் அவனுக்குள்ள இருந்த அளவில்லா சந்தோஷம், ஒரு விடுதலை. கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்து காத்திருக்கிறார். அப்படியே இந்த நேரத்தில் அப்படியே எழும்பலாமா? வாழ்க்கையிலையும் எழும்ப சொல்றாரு. இப்போ எழும்பி ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா, உன் முக ரூபத்தை எனக்கு காட்டு அப்படின்னு கேட்கிறார். இன்றைக்கு நம்மளை பார்த்து அவர் கேட்கிறது, உன் முக ரூபத்தை எனக்கு காட்டு. எனக்கு ஆசையா இருக்கு, உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குது. நம்ம உள்ளத்துல தேவன் எழணும். இன்னைக்கு நம்ம கேட்க போறது 3 விஷயம். நம்ம உள்ளத்துல தேவன் எழுந்தருளினோம், நம்ம குடும்பத்துல தேவன் எழுந்தருளணும், நம்ம சபையில தேவன் எழுந்தருளணும். இந்த 3 விஷயத்துக்காக நம்ம கேட்கிறோம். கர்த்தர் எழுந்தருள வேண்டும். கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, என் பிரியமே, அன்பா கூப்பிடுறாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா, என் வார்த்தைகளை கேளு, என்னை ருசிப்பாரு, இந்த ஆலயத்துல உட்காரு, இந்த துதிச்சு பாரு, உனக்கு எல்லாம் தருவேன், உன் நன்மையை தருவேன். அவர் சொல்றாரு, இன்னைக்கு மாம்ச இச்சையை விட்டு விலகி ஓடு. வாலிப பல்லையை பார்த்து சொல்றாரு, ஓடி வா, விட்டுரு, வேண்டாம். இந்த வயசுல அப்படிதான் இருக்கும், இந்த வயசுல உன்னை பாவத்துல இழுக்கும், வேண்டாம், ஜாக்கிரதையாரு. நீ யாருன்னு நீ நினைவு, நீ யாரு, உன்னை யார் பார்க்கறா? ஆண்டவருடைய கண்கள் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒருத்தர் போனாரு, கப்பலின் அடி தட்டுல போய் படுத்துக்கிட்டாரு, நம்மளை யாரும் பார்க்க மாட்டான்னு அடி தட்டுல போய் படுத்துக்கிட்டாரு. இன்னொருத்தர் ஆண்டவர் சொல்றாரு, நீ வானத்திலே போய் நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அங்க இருந்து விழத்தல்வேன்னு சொல்றாரு. கர்த்தருடைய பார்வைக்கு இல்லாம எங்கே யாரும் போயிட முடியாது. அவர் அடித்தட்டுல பார்த்து சொல்றாரு, எழும்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்குது. என் வார்த்தையை மீறி நீ இன்னொன்று இடத்துக்கு போறியா? தர்ஷிஷி கப்பல் ஏறியா? நீ உனக்கு இருக்கு, வா, நான் விட மாட்டேன். நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன். நீ என் பிள்ளை. ஒரு வாலிபர் கூட தயவு செய்து கண்களை திறக்காதீங்க. நமக்கு 10 நிமிஷம் இன்னும் டைம் இருக்கு. ஒரு வாலிப பிள்ளை கூட தயவு செய்து நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. உன் கூட பிறந்த ஒரு அண்ணனா நான் சொல்றேன், நீ தயவு செய்து கேளுங்க.
வேண்டாம். இந்த உலகம் மோசமானது. நம்மளை பெற்றவங்கள தயவு செய்து கண்ணீர் வடிக்க வைக்காதீங்க. வேண்டாம், விலகி ஓடு, விலகி ஓடு, விலகி ஓடு. ஸ்கூலில், காலேஜில் சில இன்ஃபாக்சுவேஷன் இருக்க தான் செய்யும், சில இதெல்லாம் இருக்க தான் செய்யும். நம்மளை வந்து பாவத்தை விழத்தள்ளுறதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய பழகிற ஃப்ரெண்ட்ஸே நம்மளை விழத்தள்ளுவாங்க, பார்ப்பாங்க. வேண்டாம், வேண்டாம், கவனமாரு, ரொம்ப கவனமாரு, ரொம்ப கவனமாரு. பாவத்துல விழுந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, அப்பா மன்னிச்சிருங்கப்பா, அப்பா மன்னிச்சிருமான்னு கேட்டா கூட அப்புறம் அதுக்கு காலம் இல்லாம போயிடும். வேண்டாம், வேண்டாம், நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேளு. என் தங்கச்சி சொல்றதை கேளு, என் தம்பி சொல்றதை கேளு, தயவு செய்து கேளு. வேண்டாம், இந்த உலக பாவம் வேண்டாம், இந்த உலக பாவம் வேண்டாம், இந்த உலக சிற்றின்ப வேண்டாம். நீ கொஞ்சம் விட்டு கொடு, நீ எங்க வேணா போ, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு. ஆனா உன் ஜீவியத்தை நீ பார்த்துக்கோ, உன் ஜீவியத்தை நீ பார்த்துக்கோ. வேண்டாம், விலகி ஓடு, விலகி ஓடு. பாவத்துல விட்டு நீ விலகி ஓடு. கர்த்தர் இன்னைக்கும் நம்மளை பார்த்தா தான் கேட்கிறாரு, உன் முகத்தை பார்க்கணும்னு கேட்கிறாரு, உன் முகத்தை நான் பார்க்கணும்னு கேட்கிறாரு. பாவத்தை விட்டு விலகி வந்துட்டல, உன் முகம் பிரகாசிக்குது, உன் முகத்தை நான் பார்க்கணும், உன் முகத்தை பார்க்கணும். உன் முகம் வெளிச்சமா இருக்கு, தைரியமா நீ நிக்கிற, உன் முகத்தை நான் பார்க்கணும். நீ எல்லா பாவத்தையும் விட்டுட்ட, உன் மனசுல இருக்கிற பாவத்தை விட்டுட்ட, உன்னுடைய இதெல்லாம் விட்டுட்ட, உன்னுடைய ஏமாற்றுத்தனம் எல்லாத்தையும் விட்டுட்ட. உன் முகம் பிரகாசிக்குது, உன் முகம் பிரகாசிக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மேல இருந்து உன்னை பார்க்கறாரு, உன்னை பார்க்கற, உன் முகத்தை பார்க்கறாரு. நீ கண்களை மூடி இருக்கும் போது உன் உள்ளத்தை பார்க்கறாரு. என் பிள்ளை திருந்திருச்சு, என் பிள்ளை திருந்துச்சு. நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் வந்து இந்த பிள்ளை இவன் என்ன பேரை சொல்லி இவன் சொன்னதை நான் கேட்கணுமான்னு. தயவு செய்து நான் சொல்றேன், தயவு செய்து நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கைக்காக நான் சொல்றேன், உங்களுடைய ஒருத்தருடைய வாழ்க்கைக்காக நான் சொல்றேன். தயவு செய்து நீங்க கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் போதும், அநேகத்துல உங்களை பெரியவனாக ஆண்டவர் வைப்பார். கொஞ்சத்துல விட்டு கொடு, கொஞ்சத்தை விட்டு கொடு. உனக்கான நேரம் அதினதின் காலத்துல கர்த்தர் உன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நேர்த்தியாயும் சந்தோஷமாவும் உனக்கு ஆண்டவர் செய்து வைப்பாரு. நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, நீ கொஞ்சம் பொறுமையாரு. உனக்கான வாழ்க்கை இருக்குது, உனக்கான வாழ்க்கை இருக்கு, உனக்கான வாழ்க்கை இருக்குது. ஆண்டவர் உன்னை படைச்சார்ல, உன்னை வளர்க்க தெரியாதா? உன்னை வளர்க்க தெரியாதா? உன்னை பெத்தவங்களுக்கு உன்னை வளர்க்க தெரியாதா? உன்னை அன்பா வழி நடத்த தெரியாதா? உன்னை படிக்க வச்சாங்களே அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியாதா? உன்னை என்னவா அவங்க வணைக்கணும்னு உனக்கு தெரியாதா? அவர் சொல்றாரு, கொயவன் வீட்டுக்கு போ, நீ என் கரத்துல இருக்கிறத நீ பாப்ப. நீ இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற, கர்த்தருடைய கரத்துல இருக்கிறத நீங்க உணரணும். கர்த்தர் உங்களை பார்க்கிறாருன்றதை உணரணும். பாவத்தை விட்டு விலகும் போது உன்னுடைய முகம் பிரகாசிக்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்க்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்க்கிறாரு, உள்ளத்தை பார்க்கிறாரு. தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து ரொம்ப சோர்வா நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப அசால்ட்டா நீங்க அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. நீ என்ன வேணா சொல்லு, நான் இப்படி தான் இருப்பேன்னு நிற்கிறீங்களா? இருக்க மாட்டீங்க. உங்கள் உள்ளம் கிரியை செய்யணும், உங்கள் உள்ளம் கிரியை செய்யணும். இந்த வாலிப பிள்ளைகளை பார்த்து தயவு செய்து நான் கேட்குறேன், தயவு செய்து கேட்குறேன். நீ என்ன வேணா சொல்லு, இது மாதிரி 1000 கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீ என்ன வேணா சொல்லு, நான் 1000 இது மாதிரி நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் நீ திருந்தணும்னு நினச்சா கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இன்னைக்கு சொல்கிறேன், தயவு செய்து கேளு, தயவு செய்து கேளு. பெற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு ஒரு வண்டி வாங்குற, அந்த வண்டியில் போய் நீ என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? உனக்கு வசதிக்காக அந்த வண்டி வாங்கினியா? அதை யோசிச்சு பாரு. பெற்றவங்கள மனசு கஷ்டப்படுத்தாத, பத்தவங்கள மனசை கஷ்டப்படுத்தாத. நீ போக்கு இல்லை வரத்தையும் ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். யாரும் பார்க்கல நினைக்காத. ஆண்டவர் ஒருத்தர் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார். நீ எங்கே போகிற, என்ன பண்ணுறேன்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. விட்டு பிடிக்கிறாரு, லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. நீ திரும்பி வருவேன்னு வெயிட் பண்ணுறாரு, நீ திரும்பி வருவேன்னு வெயிட் பண்ணுறாரு. தயவு செய்து உணர்ந்து கர்த்தர்ட்ட கேளு, உணர்ந்து கர்த்தர்ட்ட கேளு. வேண்டாம் வேண்டாம், தயவு செய்து கேளு, நான் சொல்கிறத கேளு. கர்த்தரை துதி, உன் முகம் பிரகாசிக்கணும், தைரியமாகவும் நீ நிற்கணும். பெற்றவங்க இடத்துல உன் முகம் நிமிந்து பார்த்து அவங்க கண்ணை பார்த்து நீ பேசுகிற தைரியம் உனக்கு இருக்கா? உனக்கு நிமிந்து அவங்க கண்ணை பார்த்து பேசுகிற உன் தைரியம் உனக்கு இருக்கா? நான் யுத்தமன், நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு உன்னுடைய அம்மாவையோ உன்னுடைய அப்பாவையோ பார்த்து சொல்கிற தைரியம் உனக்கு இருக்கா? நீ சிந்திச்சு பாரு. உன் மனசில் ஒன்றும் இல்லைன்னா தைரியமாக நில்லு, தைரியமாக நில்லு. யார் உன்னை குற்றப்படுத்தினாலும் சரி, தைரியமாக நில்லு, தைரியமாக நில்லு. இன்னைக்கு அவர் நம்மளை உன்னை பார்த்து கேட்குறாரு. இன்னைக்கு ஆத்ம நேசர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா, எழுந்து வா, உன் முகத்தை எனக்கு காட்டு. என் ஆத்மநேசர், என் ஆத்மநேசர்,
காணவே நான் தேடுகிறேன், நான் தேடுகிறேன். என் ஆத்மநேசர், என் ஆத்மநேசர் காணவே நான் தேடுகிறேன், தேடுகிறேன். நகரத்தின் தெரு வீதியில் என் ஆத்மநேசரை நான், நகரத்தின் தெரு வீதியில் என் ஆத்மநேசரை நான் தேடியோமா வரை காணாமல் வாடி மயங்குகிறேன். தேடியோமா வரை காணாமல் வாடி மயங்குகிறேன். எங்கே எங்கே என் நேசர் எங்கே, அவர் முகம் காண வாஞ்சிக்கிறேன். எங்கே எங்கே என் நேசர் எங்கே, அவர் முகம் காண வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மநேசர், என் ஆத்மநேசரை காணவே நான் தேடுகிறேன். அப்பா தேடுகிறேன். என் ஆத்மநேசர் 10,000 பேர் சிறந்தோ வெண்மை சிவப்பு மானோ, 10,000 பேர் சிறந்தோ வெண்மை சிவப்பு மானோ, தலை தந்தே மாயமாயிருக்கும் மாயிர் சுருள் சுருளா. ஆமென். தலை தந்தே மாயமாயிருக்கும் மாயிர் சுருள் சுருளா இருப்பவர் என் ஆத்மநேசர், அவர் முகம் காண வாஞ்சிக்கிறேன். இருப்பவர் என் ஆத்மநேசர், அவர் முகம் காண வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மநேசர், என் ஆத்மநேசரை காணவே நான் தேடுகிறேன், தேடுகிறேன். என் ஆத்மநேசர், ஆத்மநேசரை காணவே நான் தேடுகிறேன், 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 உம்மை தேடுகிறேன். அவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு அழைக்கிறார், நம்மளை பார்த்து இன்னைக்கு அழைக்கிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, உன் முகத்தை எனக்கு காட்டு, உன் முகத்தை எனக்கு காட்டு, அந்த பிரகாசிப்பிக்கிற முகத்தை எனக்கு காட்டு, அந்த பாவத்தை இல்லாத அந்த முகத்தை எனக்கு காட்டு, எனக்கு அந்த முகத்தை காட்டு அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிற வார்த்தை. அந்த கள்ளமில்லாத முகத்தை எனக்கு காட்டு, அந்த குற்றமில்லாத முகத்தை எனக்கு காட்டு. ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேளு, ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேளு. அவர் 70 தரம் மன்னிக்கிற என் தேவனாய் இருக்கிறார். நம்மளை பார்த்து அழைக்கிற விதத்திலேயே தெரியணும் உங்களுக்கு, நம்மளை பார்த்து அழைக்கிறாரு. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ திருந்தி வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. உனக்கான திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், உனக்கான திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், உனக்கான திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், உனக்கான திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன்.
உனக்கான திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். உனக்கான திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ பொறுமையா இருந்தினா, நீ பொறுமையா இருந்தினா, நீ பொறுமையா இருந்தினா உனக்கான நன்மைகளை, உனக்கான வாழ்க்கையை, உனக்கான ஆசீர்வாதத்தை, உனக்கான நன்மைகளை, உனக்கான எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்து தரேன்னு கர்த்தர் இன்னைக்கு வாக்களிக்கிறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் உண்மையா இரு, கொஞ்சம் விட்டு கொடு, கொஞ்சம் கடவுளுக்கு விட்டு கொடு, கொஞ்சம் என் ஆண்டவராக இயேசுக்கு விட்டு கொடு. கொஞ்சத்துல உண்மையா இரு, உன்னை அநேகத்துல பெரிய ஆளா வாழ வைப்பேன். ஆமென். எழும்பு உன் வல்லமையை கரித்துக் கொள் என்று வேத வார்த்தையின்படி ஆண்டவரே நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அன்றைக்கு தம்முடைய ஊழியக்காரரை கர்த்தர் பலப்படுத்தி தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்து நீர் அனுப்பினீர். ஆண்டவரே தகப்பனே தகப்பனே உமக்கு விரோதமாகவும் மரணத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் எழுந்து தகப்பனை நோக்கி வந்தான். ஆண்டவரே வாழ்க்கை எவைகளெல்லாம் அவன் இழந்து போனாலும் எல்லாவற்றையும் மறுபடியும் ஆஸ்தி எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டான் என்று பார்க்கிறோம். என் பிரியமே என் உபவரியே என்று சொல்லி இவரை நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி மணவாளனாகி மணவாட்டியாகிய எங்கள் சபையை கர்த்தர் தம் அன்பின் கரங்களில் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். 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 எழுந்து போய் என்று சொன்னவுடனே அவன் எழுந்து போய் தன்னுடைய காரியங்களை அறிந்து கொண்டான். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறதைப் போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுத்த ஆலோசனைக்காக, எங்களுக்கு கொடுத்த நல்வார்த்தைகளுக்காக, அவசியமான வசனங்களுக்காக, உயிர்ப்பிக்கிறதான வார்த்தைகளுக்காக தள்ளப்பட்ட கல்லை ஆண்டவர் எடுத்து நிறுத்துகிறார். இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பி கட்டுகிறார். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென் ஆண்டவரே. கொடுக்கிறோம்ப்பா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.